இது யாரா இவனுங்களா? பாயிங்களா இவனுக்கு ஹெல்மெட் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் ஒரு பெரிய சைஸ் பெண்டு பழுப்பை எடுத்து தலையில் மாட்டின்னு சுற்றுறாங்க. ஒருவேளை அவன் ஹெல்மெட் வாங்காதனாலயா இல்லை அந்த பெண்டு பழுப்பு வாங்கி பின்னாடி கொடுக்கறதுக்கு பயப்பட்டு அவனே தலையில் மாட்டினானான்னு சொல்லிட்டு தெரியல காசு. ஸோ ஆனால் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நார்த் இந்தியாவில் சகஜமாக நடக்கும் போல காசு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு காசு. அவன் ஒரே ஒரு செகண்டு தான் வண்டியை கீழே போட்டுட்டு அவன் ஓடுறான், கரெக்டாக ட்ரெயின் பாஸ் ஆகிடுது காய்ஸ். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக செட் ஆகிட்டு இருக்கு காய்ஸ். இந்த மியூசிக்லாம் நான் அப்படியே போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வேறு மியூசிக் தான் வரும். இதுதான் கைஸ் நாம கெடுறது இல்லாமல் ஒரு 10 பேரை சேர்ந்து கெடுவானுங்கள, அது இதுதான். இவன் வைக்கிறது இல்லாமல் இவன் இன்னொருத்தனை பிடிச்சி அவன் இன்னொருத்தனை பிடிச்சி 4-5 பேரை சேர்ந்து வீணாங்களா, ஸ்டேஜில் அசிங்கமாயிடுச்சா. இதெல்லாம் அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் சொல்லுவாங்க, இந்தமாரி ஸ்டேஜில் நீ கீழே வேண்டியடான்னு. இந்தமாரி அனுபவம் எனக்கு இருக்குது கைஸ். நானும் ஸ்டேஜில் ஏறி கொஞ்சம் கோளாறுலாம் கொடுத்துருக்கேன். அது வேற ஒரு கதை. போடு யாரா நீங்களா? அவன்கிட்ட புரியுற மாதிரி நீங்க சொல்லணுமா இல்லையா? ஐயரு நீங்க போய் அவனுக்கே தெளிவில்லாத மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க அவங்க கிட்ட போய் இப்படி இப்படின்னா அது அங்க தெளிக்கிற தண்ணியை உங்க தலையில தெளிச்சிட்டான். இதே மாதிரி சம்பவம் எனக்கு நடந்திருக்கு கைஸ். இது எந்த மாதிரினா, எங்களுது ஃபஸ்ட்டு வண்டி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேரை வெளியே ரவுண்ட்ஸுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம், அந்த கேரல்ஸ் ரவுண்டுக்காக. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வண்டிக்கு மேலே தாட்டு பாய் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு கயிறு கட்டிகிட்டே இருக்காங்க மழை வராமல் இருக்கிறதுக்கு. நான் கவனிக்கவே இல்லை. சரி நானும் போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டேன். ஒரு கவுர் போட்டு இப்படி இஸ்டார் பாருங்க, மண்டிலே அடிச்சது கைஸ். சேம் இதே மாதிரி தான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு கூட இந்த மாதிரி நிறைய பயம் இருக்குங்க கைஸ். ஏன்னா திடீர்னு நம்ம தென்னை மரத்துலேருந்து தேங்காயை பறிச்சுட்டே இருக்கும்போது மண்டை மேலே ஈனு வீந்துச்சுன்னா அது என்ன ஆகுது கைஸ்? அவ்வளோதான், கோமாளி படம் மாதிரி தான். கோமாவுக்கு தான் கைஸ் போனோம். சுடு தண்ணியை அவன் பனியில் தெரியலான்னு பார்த்தாங்க கைஸ். அவன் ஊற்றுனது சரியாக ஊற்றாதனால அவன் மேலேயே ஊற்றிக்கினாங்க கைஸ். ஆனால் இந்தமாரி சுடு தண்ணி எல்லாம் ஊற்றும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க கைஸ். நம்ம எங்கடா மேலே ஊற்றும் போது நம்ம மேலேயும் பட்டுருமான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். ஓடிப்போ, நான் உக்காரத்துல நான் நான் பாட்டு கம்மனு தானடா பார்த்துன்னு இருந்தேன். நீ தானடா என்னை எழுப்பி விட்ட. உனக்கு இது வேணும்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு கைஸ். ஆனால் இவன் இதை மறக்கவே மாட்டான். உன்னை எழுப்புனதுக்கு என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டதா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. தூங்க வேண்டிய இடத்த நீங்கள் பார்த்து தூங்கணும் கைஸ். இல்லைன்னா இப்படி தான். மாடு எதனாச்சும் பக்கத்தில் கட்டியிருக்காங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் ஊஞ்சல் மாதிரியே கட்டி படுக்காதீங்க. மாட்டுக்கு எப்போ டென்ஷன் ஆகுனே தெரியாது. எட்டி ஒரே ஒரு தான் முடிஞ்சு. ஏய் ஃபெபி, நீ வந்து இப்படி மறைச்சினா எப்படி இருக்கலாம்? வெளியே சவுண்டு இருக்குது வெளியே போடு.